பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இருளை வெளிச்சமாய் மாற்றி கோணலானவைகளை செவைப்படுத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிப்பேனே, ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 8, 9, 10 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் கூட அவர்கள் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்கள் தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில் இடராமல் செம்மையான வழியில நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு வெளிச்சமும் கோணலானவைகளை செவைப்படுத்துகிறவருமாய் இருந்து கர்த்தர் உங்களுக்கு பாதை காட்டி உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மேய்ப்பனை போல, அந்த 10வது வசனத்தில் நாம் பார்க்கலாம், அவர் நல்ல மேய்ப்பனை போல, ஒரு தகப்பனை போல உங்களை சுமந்து ஆசிர்வதித்து பாதை காட்டி உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கவலைப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருங்க. அவரே உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, இருளை வெளிச்சமாய் மாற்றி கோணலானவைகளை செவைப்படுத்தி பாதைகளை காண்பித்து குருடரை அறியாத வழியில நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி ஆமாண்டவர், ஒருவேளை எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதெல்லாம் என்னென்ன தொழில் செய்ய வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கு நாங்கள் கடந்து போக வேண்டும் என்று ஒரு தடுமாற்றம் உள்ள ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்களே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆதரவாயிருங்க, காத்துக்கொள்ளுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.